ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எக்கனாமிக்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம் ப்ரீவியஸ் கொஷனில். ஸோ அதோட செகண்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. The national framework for eradication of malaria in India is to be completed by the year 2030. தேசிய சட்ட அமைப்பு மலேரியாவை எந்த வருடத்திற்குள் முற்றிலும் ஒழிப்பதற்காக நடவடிக்கை எடுத்துள்ளது 2030. During which year India became the member of UNO, United Nations Organization 1945. அதாவது 1945 தான் இந்தியா ஐநா சபையில் உறுப்பினராக சேர்ந்துச்சு. எக்ஸ்பேண்ட் ஓஆர்ஓபி இன் இந்தியாஸ் டிஃபென்ஸ் செக்டர். இந்திய ராணுவ சம்பந்தமான ஓஆர்ஓபி என்பதற்கு விளக்கம் பார்த்தோன்னா ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன், முதலிடம் முதல் பென்ஷன் அப்படின்றது அர்த்தம். ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன். In India, the person with disabilities, equal opportunity protection of rights and full participation act was passed in 1995. இயலாமை உள்ள நபர் சமவாய்ப்பு உரிமை பாதுகாப்பு மற்றும் முழு பங்களிப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1995 தான். CBDR, COP1, INDC, COP21 are all related to climate change. இது எல்லாமே இதோட தொடர்பு இருக்கிறதுனா கிளைமேட் சேஞ்சை தொடர்புடையது அப்படின்றாங்க. காலமாற்றம். The 13th Asian India Summit was held on November 21st, 2015. எங்கே பார்த்தோம்னா கோலாலம்பூர். 13வது ஆசிய இந்திய சபை நவம்பர் மாதம் 21 2015 கீழ்கண்டு கோலாலம்பூர் நடந்துச்சு. Name the indigenously designed and built torpedo launch and recovery vessel commissioned in November 2015 into Indian Navy. பார்த்தோம்னா INS அஷ்டதாரணி. அதான் நவம்பர் 2015 இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட கடல் கன்னிகளை அனுப்ப மற்றும் மீட்க உதவும் கடற்படைக்கு சமீபத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட கப்பலின் பெயர் INS அஷ்டதாரணி. ஓகே. Which of the following African country was to adopt Chinese currency yuan as at its main currency? பார்த்தா ஜிம்பாப்வே. ஸோ சைனீஸ் கரன்சியான யுவானை ஜிம்பாப்வே அப்படின்ற கண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி ஏற்றுக்கிட்டது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்களோட டிசபிள்ஸ் எதுக்குன்னு பார்க்கலாம். ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸு. அடுத்து கரோலிஸ்கி இன்ஸ்டியூட் பார்த்தோம்னா ஃபிசியாலஜி அண்ட் மெடிசன். ஸ்வீடிஷ் அகாடமி பார்த்தோம்னா லிட்ரேச்சர். அதேமாதிரி நார்வேயின் நோபல் கமிட்டி பார்த்தோம்னா பீஸ். ஓகே. ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் பார்த்தோம்னா இயற்பியல் வேதியியல் பொருளாதாரம். கரோலிஸ்கா பார்த்தோம்னா உடலியல் மற்றும் மருத்துவம். ஸ்வீடிஷ் அகாடமி இலக்கியம். நார்வேயின் நோபல் கமிட்டி அமைதி. 103வது தேசிய அறிவியல் செயல் திட்ட குழுமம் நடைபெற்ற இடம் பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர். 103rd இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் ப்ரோக்ராம் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூரில் தான் நடந்துச்சு. The agency which signed an agreement in New Delhi during April 2016 related to Namami Ganga program. அது என்ன பார்த்தோம்னா ஜெர்மன் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் தான் சைன் பண்ணியிருக்கோம் அந்த ஏஜென்சி தான். அதாவது ஏப்ரல் 2016 நமாமி கங்கா திட்டத்திற்காக இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட நிறுவனம் பார்த்தோம்னா ஜெர்மனி வெளிநாட்டு ஒப்பந்தம். நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் பார்த்தோம்னா 1990 வரும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் ஆக்ட் பார்த்தோம்னா 1990. இதே நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் கமிஷன் பார்த்தோம்னா 1992. ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. தேர்தல் ஆணைய சட்டம் 1990. இதே கமிஷன் பார்த்தோம்னா ஆணையம் அப்படின்னு பார்த்தோம்னா 1992. கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சட்டம் 90, கமிஷன் 92. டிசபிலிட்டி ரைட் ஆக்ட்ஸ் வாஸ் எனாக்டட் இன் 1990. நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு சமமான ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது 1995. நெக்ஸ்ட், த கொஸ்டின் ஆஃப் ஏஜிங் ஆஃப் உமன் வாஸ் ஃபர்ஸ்ட் டிபேட்டட் ஆன் த யுனைடெட் நேஷன் இன். ஐக்கிய நாடுகள் அவையில் பெண்கள் வயது குறித்து முதலில் பேசப்பட்ட ஆண்டு தான் 1948. அர்ஜென்டினாவில் தான் ஃபர்ஸ்ட் உமன் பெண்களோட வயது குறித்து பேசியிருக்காங்க. ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் டு த கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வாஸ் அடாப்டட் ஆன். இயலாமை நபர் மரபு வழி நெறிமுறை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? டிசம்பர் 13, 2006. அதாவது சம உரிமை பார்த்தோம்னா 1995. இதே மரபு வலை நெறிமுறை எப்போ எடுத்துக்கிட்டாங்க பார்த்தோம்னா டிசம்பர் 13, 2006. Amnesty International is an organization associated with which of the following protection of human rights. கீழ்கண்ட ஒன்று சர்வதேச மன்னிப்பு சபையினுடன் தொடர்புடைய நிறுவனம். மனித உரிமை பாதுகாப்பு. Man is born free but everywhere he is in chains. இது யார் சொன்னது? ரூசோ. அதாவது மனிதன் சுதந்திரமாக பிறந்தாலும் எங்கும் எதனோடு இணைக்கப்பட்டுள்ளான் அப்படின்னு சொன்னது ரூசோ. Women Helpline 1091 தான் Women Helpline. Human rights recognize the inherent dignity and fundamental freedom of all members of human family. அது மனித உரிமையானது உள்ளார்ந்த கண்ணியத்தையும் அடிப்படை உரிமைகளையும் பின்வரும் எந்த பிரிவினருக்கு அங்கீகரிப்புள்ள எல்லா மனித குடும்பத்தின் அனைத்து உறுப்பினருக்குமே அது அங்கீகரிக்கப்பட்டது என்றாங்க. The United Nations Agency Responsible Protection of Refugee பார்த்தோம்னா UNHCR. அகதிகளை பாதுகாக்கும் பொறுப்பினை ஏற்றுள்ள ஐக்கிய நாடுகளின் குழுமம் UNHCR. அகதிகள்னா UNHCR. நெக்ஸ்ட்,
எந்தெந்த ரூல் எந்த ஆக்ட் அப்படின்னு பார்க்கலாம். மோட்டார் வெஹிக்கல்ஸ் ரூல் பார்த்தோம்னா 1989. த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்தோம்னா 1986. ரயில்வே அண்ட் டாரிஃப் ரூல் பார்த்தோம்னா 1960. இது பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991. மோட்டார் வாகன சட்டம் 1989. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. ரயில்வேயின் கூலி மற்றும் கட்டணம் அடங்கிய சட்டம் 1960. பொதுஜன கடமை மற்றும் காப்பீடு திட்டம் 1991. அதே மாதிரி இன்னொரு ஆக்ட் மைன்ஸ் ஆக்ட் பார்த்தோம்னா 1952. சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் பார்த்தோம்னா 1986. த பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951. இந்தியன் ப்ராக்டிஸ் ஆக்ட் 1948. சுரங்க சட்டம் பார்த்தோம்னா 1952. குழந்தை தொழிலாளர்கள் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986. தோட்ட தொழிலாளர் சட்டம் பார்த்தோம்னா 1951. இந்திய தொழிற்சாலை சட்டம் 1948. மாஸ் பவர்ட்டி இஸ் த ரிசல்ட் ஆஃப் பெரிய அளவிலான வறுமைக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா வளர்ச்சி துறைகளில் காணப்படும் மெதுவான வேலைவாய்ப்புகள். ஸோ வேலைவாய்ப்பு இல்லைனாவே வந்து வறுமை, வேலைக்கு போகாமல் காசு சம்பாதிக்காமல் எப்படி அவங்களால இருக்க முடியும்? பாவர்ட்டி கண்டிப்பாக இதுவாகும். அதுதான் வந்து ஸோ மாடரேட் எக்கனாமிக் க்ரோத்லாம் கிடையாது. மாடரேட் எக்கனாமிக் க்ரோத் தான் ஏன் மாஸ் பவர்ட்டி வருது. பாவர்ட்டி இருக்கும் பட் மாஸ் பவர்ட்டி இருக்காது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பெர்ஃபார்மன்ஸ் மாடரேட் அதுவும் வருது. டிஃப்ளேஷன் அண்ட் நான் ஃபுட் ப்ரைஸஸ் பணவீக்க குறைவு மற்றும் உணவு சாராத விலைகள் அதெல்லாம் வந்து வராது. ஸோ ஸ்லோ க்ரோத் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வரும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் மேஜர் ஆன்டி பவர்ட்டி ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா பார்த்தோம்னா IRDP, இந்தியன் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வரும். பின்வருவற்றில் எந்த ஒன்று இந்தியாவின் அறிமுகப்படுத்த பிரதான வறுமை ஒழிப்பு திட்டமாகும் பார்த்தோம்னா IRDP, இந்திய கிராமப்புற பார்த்துக்கோங்க. விச் இஸ் நாட் த ரீசன் ஃபார் இல்லிட்ரஸி இன் இந்தியா பார்த்தோம்னா அர்பனைசேஷன். இந்தியாவின் கல்வி அறிவு இன்மைக்கான காரணம் இது அல்ல அப்படின்னு பார்த்தோம்னா அர்பனைசேஷன். நகர்மயமாதல்னாலலாம் வந்து இல்லிட்ரஸி வர்றதுக்கு, அதாவது கல்வி அறிவின்மை அதுக்கு வந்து காரணமாக இருக்காது. ஸோ ஓவர் பாப்புலேஷன், நிறைய பாப்புலேஷன் இருந்தால் அது ஒரு காரணம். அதே மாதிரி லோ அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், கல்விக்கு குறைவான நிதி ஒதுக்கும் போது எப்படி போவாங்க, அதே மாதிரி வறுமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அவங்க வந்து ஒரு சரியாக படிக்க முடியாத ஒரு காரணமாக இருக்கும். அதில் நகர்மையானதில் வராது. இன் விச் த நேஷனல் பாலிசி ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் இம்ப்ளிமெண்டட், எந்த வருடம் தேசிய அளவிலான மகளிர் மேம்பாட்டு கொள்கை உருவானது? 2001. வாட் இஸ் த கரண்ட் லா எகென்ஸ்ட் இம்மாரல் டிராஃபிக்கிங் இன் இந்தியா? இம்மாரல் டிராஃபிக் அப்படி அந்த பேரில் வந்துச்சு. இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1986 ITPA. இந்தியாவில் தற்போது பரத்தன்மை தடுப்பு தொடர்பாக பின்பற்றப்படும் சட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பரத்தன்மை தடுப்பு சட்டம் 1986. immoral trafficனாவே immoral traffic prevention ஆக்ட். Which of the following statement is not correct as per the national policy on education? கீழ்காணும் தேசிய கல்வி கொள்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ள கூற்றுகள் எது தவறான கூற்று அப்படின்றாங்க. எலிமினேஷன் ஆஃப் டிஸ்பாரிட்டிஸ் இந்த எஜுகேஷன், கல்வி முறையில் உள்ள பாகுபட்ட கலைகள் உண்மைதான் கலையணும். இம்ப்ரூவ்மெண்ட் இந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி கல்வியின் தரத்தை மேம்படுத்தணும். புகழ்பெற்ற கல்வியாளர்களின் சம்பளத்தை உயர்த்துதல், இன்க்ரீஸ் த சாலரி ஆஃப் எமினன்ட் எஜுகேஷன், அதுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, அதுக்கு வராது. இன்வால்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி வித் த எஜுகேஷன் ப்ராசஸ், கல்வியின் செயல்பாடும் சமுதாயத்துக்கு பங்கு பெற செய்தல். ஸோ சி தான் வந்து தப்பு. ஸோ சம்மந்தமே இல்லை பார்த்தீங்களா. As education is an important variable, which one of the following factors not affected by education? 8th structure. கல்வியானது பல்வேறு முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. முக்கியமான காரணியாக இருக்கும் பட்சத்தில் கீழ்காணவற்றில் எது ஒன்று கல்வியால் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா வயது கட்டமைப்பு, ஏஜ் ஸ்ட்ரக்சர் வந்து பாதிக்கப்படுது. மற்ற வந்து இடம்பெயர்தல், பிறப்பு, திருமணம் இதெல்லாமே வந்து பாதிக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர்ஸ் வைட்டல் ஈவெண்ட்? கீழ்காணும் இவைகளில் ஒன்று உயிருக்கு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பார்த்தோம்னா மைக்ரேஷன், இடம்பெயர்தனால நம்ம உயிருக்கு ஆதாரமாக இது பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பர்த்து, டெத்து, டிவோர்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லலாம், அதாவது இடம்பெயர்தல் கம்பேர் பண்ணும்போது. Unemployed people are not equally distributed in all the states of India. The growth of employment per annum is only about 2%. அதாவது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் வேலையில்லாத சமமாக பரவியிருக்கவில்லை. உண்மைதான், சமமாகலாம் பரவிக்கல, அங்கங்கே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு வளர்ச்சி ஒரு ஆண்டுக்கு 2% மட்டும்தான் உள்ளதுன்றாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், பட் 6ன்றது கரெக்டான ரீசன் இல்லதுக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஓகே, ஆடம் ஸ்மித்தோட ஒரு இதுதான் பார்த்தோம்னா ஒரு கொள்கை தான், ஒரு இது பார்த்தோம்னா அவர் வந்து சொல்லியிருப்பார் ஒரு இது, அதுதான் வெல்த் ஆஃப் நேஷன். அதே மாதிரி ஸ்டார்வேஷன் லைன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தான் ஸ்டார்வேஷன் லைன் இது பண்ணது. ஸோ இந்தியன் பிளானிங் கமிஷன் நம்மளுக்கு தெரியும் பாவர்ட்டி லைன் இதை வந்து ரெடி பண்ணணும். வந்து சப்ஸ்டினன்ஸ் பாவர்ட்டி அப்படின்றது பார்த்தோம்னா அப்சல்யூட் பாவர்ட்டி தான் சப்ஸ்டினன்ஸ் பாவர்ட்டி அப்படின்வாங்க.
ஸோ அது ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வராது. அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி தான் சப்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஆடம் ஸ்மித் தே தேசங்களின் செல்வம், பட்டினிக்கோடு உணவு மற்றும் விவசாய நிறுவனத்தின் முதல் பொதுச் செயலர், இந்திய தேசிய திட்டக்குழு, வறுமை கோடுன்னு நினைக்கிறேன், பாவர்ட்டி லைன். எஸ். நெக்ஸ்ட்டு வாழ்வதற்கு அத்தியாவசியமான பொருட்கள் வறுமை பார்த்தோம்னா பூர்ணமான அல்லது உண்மையான வறுமைன்றாங்க. இந்த விச் இயர் பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா ஸ்கீம் லான்ச் வந்து 1993. பிரதம மந்திரி ரோஜ்கர் யோஜனா திட்டம் வந்து 1993 துவக்கப்படுது. ஸோ FCRA அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், சர்வதேச பங்களிப்பு முறைப்படுத்தும் சட்டம். ஸோ கன்வென்ஷனல் கொலாபரேஷன் ரெகுலேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் கிடையாது. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகே. The National Rural Employment Program was originally called Food for Work Program. அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் முன்னால் எந்த பெயரில் இருக்கிறதா உணவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பேர் வச்சா அதுதான் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்னு வச்சிருக்காங்க. அண்ட் ஹூஸ் லீடர்ஷிப் நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் வாஸ் அடாப்ட் இன் பார்லிமெண்ட், ராஜீவ் காந்தி. தேசிய கல்விக் கொள்கை யாருடைய தலைமையின் கீழ் பார்லிமெண்ட் ஏற்படுத்தப்பட்டது பார்த்தா ராஜீவ் காந்தி. The employees of various business establishments employ children to maximize property. Employment children leads to economic exploitation of children. கரெக்ட் தான், அதே மாதிரி ரீசனும் கரெக்ட் தான். அதாவது குழந்தைகளோட பணியில் அமர்த்துவதன் மூலம் குழந்தைகளோட பொருளாதார ரீதி வந்து சுரண்டப்படுகின்றார்கள். நெக்ஸ்ட் பல்வேறு வணிக வியாபார நிறுவனங்கள் தங்களின் லாபத்தை அடைவதற்கு குழந்தைகளின் பணியை அமர்த்துகின்றன. ஓகே. அடுத்து which year was observed as Year of Women's Empowerment 2001. எந்த ஆண்டு பெண்கள் அதிகார பகிர்வு மேம்பாட்டு ஆண்டாக கடைபிடிக்கிறது? 2001. When was the Ministry of Minority Affairs in India created for the welfare of minorities? 29th January 2006. சிறுபான்மையினர் நல மேம்பாட்டிற்காக எப்பொழுது இந்தியாவின் சிறுபான்மையினர் நலம் விவகாரத்தை தொடங்குவதுனா 29th January 2006. மறக்கூடாது, 29th January 2006. Housing for All Mission by Central Government is to be implemented by the year 2022. எல்லோருக்கும் வீடு என்ற மத்திய அரசாங்கத்தின் குறிக்கோள் எந்த ஆண்டிற்குள் செயல்படுத்தப்பட உள்ளது? 2022 நடைபெற உள்ளதாம். ஸோ நேஷனல் சிம்பிள் ஃபார் த ருபி வாஸ் டிசைன்டு பை உதயகுமார். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். உதயகுமார் ரூபாயின் தேசிய குறியீட்டை வடிவமைத்தவர்னா உதயகுமார். With which country India held the Desert Eagle 2 bilateral military exercise பார்த்தோம்னா UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். எந்த நாட்டுடன் இந்தியா பாலைவன கழுகு 2 என்ற ராணுவ உடன்பாடு ஒத்திகை நடைபெற்றிருக்குதுன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். பேங்க் செக்ஸ் யூஸ் த பிரின்சிபல் ஆஃப் MICR. வங்கிகளில் செக் பயன்படுத்தப்படும் அடிப்படை கொள்கையானது பார்த்தோம்னா MICR. Which state has become the first India state to give pension and food benefits to transgender community? ஒடிஷா. இந்தியாவின் முதன்மையாக இந்த மாநிலம் திருநங்கை சமுதாயத்துக்கு ஓய்வூதியம் மற்றும் உணவு சலுகைகள் வழங்கியது? ஒடிஷா. நைஸ். Which of this is not a G4 nation? G4 நேஷன் வந்து எது இல்லை இதில் பார்த்தோம்னா ஸ்வீடன் தான் இல்லை. இந்தியா, பிரேசில், ஜப்பான்லாம் இருக்குது. Which of the following is campaign to reuse rehabilitate the missing children? ஆப்ரேஷன் ஸ்மைல். இவற்றில் காணாமல் சென்ற சிறுவர்களை மீட்க மறுவாழ்வுக்கான பிரச்சாரம் இவை பார்த்தோம்னா ஆப்ரேஷன் ஸ்மைல். பெக்கிங் அப்படின்னா சாலிசிட்டிங் ஆர் ரிசீவிங் ஆர்ம்ஸ் இன் பப்ளிக் பிளேசஸ், அதாவது கைகளை நீட்டி பொது இடத்தில் யாசிப்பது தான் பிச்சை எடுப்பது என்பது. நெக்ஸ்ட் ஓகே. வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் செஸ் ஆக்ட் 1977. என்விரான்மெண்டல் ஆக்ட் பார்த்தோம் 1986. ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் பார்த்தோம்னா 1981. வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் பார்த்தோம்னா 1974. ஸோ இருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் செஸ் ஆக்ட் பார்த்தோம்னா 1977. இதே வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974. ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்தோம்னா 1986. ஏர் பார்த்தோம்னா 1981. Which state launched E-Pragati in 2015, a scheme to bring all government services under one roof? ஆந்திர பிரதேஷ். ஸோ அரசு சேவைகள் அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதாக E-Pragati என்ற திட்டத்தை 2017 துவங்கிய மாநிலம் பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ். E-Pragati, ஆந்திர பிரதேஷ். Which statement government has launched Anvesha scheme in December 2015 provide quality education to SC and ST students? பார்த்தோம்னா ஒடிசா தான். அதாவது தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு தரமான இலவச கல்வி பயில்வதற்கு வழிவகுக்கும் அன்வேஷா திட்டத்தை வந்து ஒடிசா மாநிலம் தான் 2015 தொடங்குச்சு. 70வது ஐக்கிய நாட்டின் நிறுவிய 70வது ஆண்டின் நிறைவு நாள் பார்த்தோம்னா எப்போ பார்த்தோம்னா 24th October 2003. 17th anniversary of United Nations Foundation Day was on 24th October 2015. Which of the following is called the important agro-based product? அப்படின்னும் போது சுகர். ஸோ
கீழ்காணத்தில் மிக முக்கியமான வேளாண்மை அடிப்படை கொண்ட தொழில் பார்த்தோம்னா சுகர் தான், சர்க்கரை. நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் முசோரி, நேஷனல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத், ஃபாரின் சர்வீஸ் இன்ஸ்டியூட் பார்த்தோம்னா நியூ டெல்லி, நேஷனல் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பார்த்தோம்னா டேராடூன். தேசிய நிர்வாக கல்வியகம் முசோரி, தேசிய காவல்துறை கல்வியகம் ஹைதராபாத், வெளிநாட்டு பணி நிறுவனம் நியூ டெல்லி, தேசிய வன ஆராய்ச்சி நிறுவனம் டேராடூன். The chairman of 13th Finance Commission டாக்டர் விஜய் எல் கேல்கர், 13வது நிதிக்குழுவின் தலைவர் பார்த்தோம்னா கேல்கர். Applied Nutritional Program in India started in third 5-year plan with the assistance of UNICEF. இந்தியாவின் 3வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் பிரயோகிக்கப்பட்ட ஊட்டச்சத்து திட்டமானது எந்த அமைப்பின் உதவியுடன் தொடர்ந்து பார்த்தோம்னா யூனிசெஃபோட இதோட. Which of this state group is visible for wide interstate disparities in poverty ratio? எந்த மாநிலங்களில் மாநிலங்களுக்கு இடையான வறுமை விகிதாச்சாரம் வேறுபாடு அதிக அளவில் உள்ளது? பீகார், ஒரிஷா அண்ட் மத்திய பிரதேஷ். இதுக்கு தான் பீகார், ஒரிசா அண்ட் மத்திய பிரதேஷ். விச் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் காமன் இன் இந்தியர்களுக்கு தான் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அது பருவகால சார்ந்த வேலையின்மை தான் வந்து இந்திய வேளாண்மையில் பரவலாக உள்ளது. The cause of unemployment in India is not due to rapid development of industry. Rapid development of industry. தொழிலில் வந்து துரித முன்னேற்றம் இருந்துச்சா நாம ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்க போகுது? ஸோ அதுக்கான காரணம் பார்த்தோம்னா பாப்புலேட் மக்கள் தொகை பெருக்கம், தேவைக்கு குறைவான வேலை வாய்ப்பு திட்டமிடல், மனிதவள திட்டத்தின் குறைபாடு. இதுதான் உண்மையான ரீசன். நேஷனல் இன்கம் இன் இந்தியா இஸ் எஸ்டிமேட்டட் பை சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் நம்ம இந்தியாவோட நேஷனல் இன்கம் வந்து கணக்கிடுறாங்க, மத்திய புள்ளியியல் அமைப்பு. Which one is the problem of unorganized women workers? Occupational description. தொழில் வேலை வித்தியாசம் கண்டறியதுனால தான் அமைப்பு சாரா பெண் தொழிலாளர்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது. Which one of the following is not objective of education? ஸோ கீழ்காலத்தில் வந்து கல்வியின் நோக்கங்கள் எந்த ஒன்று வந்து கல்வியின் நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தோம்னா கல்வி வந்து சமூகமயமாதலுக்கு வந்து தேவைன்றாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கல்ச்சர், கல்வி கலாச்சார மாற்றத்துக்கு தேவை. எஜுகேஷன் நீட் ஆஃப் ரீஃபார்மேஷன் ஆஃப் ஆட்டிடியூட், கல்வி மனப்பாங்கினை சீர்திருத்தம் செய்வதற்கு தேவை. அதே மாதிரி கல்வி வரதட்சணை முறை ஏற்படுத்த தேவை. மனப்பாங்கில் எஜுகேஷனுக்கும் டவுரி ப்ரமோட் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் எதுக்கு தேவை? ஸோ அதுதான் தப்பு. ப்ரைமரி செக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ரைமரி செக்டர்னாவே அக்ரிகல்ச்சர் தான். செகண்டரி பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் வரும். டெர்ஷரி பார்த்தோம்னா சர்வீஸ் செக்டர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டெமோகிராஃபர், அதாவது முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியில் டிஆர் மால்தஸ் அவர் தான் ஃபஸ்ட்டு மக்கள் தொகை வந்து ஆராய்ச்சி பண்ணுவார், டிஆர் மால்தஸ். நெக்ஸ்ட் 10th 5-year plan was 2000 பீரியட் பார்த்தோம்னா 2002 2007. Priority was given to reduction of poverty and population growth. எஸ், ரெண்டுமே கரெக்டாக தான். ஆனது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வியூ. 10வது ஐந்தாண்டு திட்டம் காலம் 2002 2007 வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தலுக்கு முன்னுரிமை கொடுத்தது. ரெண்டுமே கரெக்ட். Which country is set to become the first ever cashless country in the world? பார்த்தோம்னா ஸ்வீடன். காசு இல்லா பரிவர்த்தனை உலகத்தில் செயல்படுத்துவதற்கும் முதல் நாடு பார்த்தோம்னா ஸ்வீடன். The new science econometrics is a combination of econometricsன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ், மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது 3 சேர்ந்தது தான் எக்கனாமெட்ரிக்ஸ். ஸோ அளவியல் பொருளாதாரம் என்னும் புதிய அறிவியல் கீழ்கண்டதில் எவை உள்ளடக்கிறது? எக்கனாமிக்ஸ், பொருளியல், கணிதம், புள்ளியல். சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் இந்திரதனுஷ் ப்ரோக்ராம் இஸ் ரிலேட்டட் டு இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். அதாவது மத்திய அரசின் இந்திரதனுஷ் திட்டம் பார்த்தோம்னா தடுப்பூசி திட்டத்தை வந்து தொடர்புடையது. The physiocrats consider only the following as productive occupation agriculture. அதாவது இயற்கைவாதிகள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சருக்கு தான். ஸோ இயற்கைனாவே அக்ரிகல்ச்சர் தானே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்என்பி அண்ட் என்டிபி பார்த்தோம்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ என்டிபின்றது பார்த்தோம்னா ஜஸ்ட் உள்நாட்டில் இருக்கிற இதை மட்டும் தான் கால்குலேட் பண்ணோம். இதே என்என்பின்றது நெட் ஃபேக்டர் பார்த்தோம்னா நேஷனல் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா அப்ராட்லேருந்து வர இன்கமையும் சேர்த்தா தான் என்என்பி வந்து இது பண்ணுவேன். அதான் டிஃப்ரென்ஸ். என்என்பிக்கும் என்டிபிக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து அதுதான். அதாவது நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருவாய் தான். இதே வந்து நிகர உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தோம்னா வெளிநாட்டில் இருக்கிறத வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க, உள்நாட்டில் உற்பத்தி மட்டும் தான் கணக்கு எடுத்துக்குவாங்க. இதே என்என்பி பார்த்தோம்னா நிகர நாட்டு உற்பத்தி பார்த்தோம்னா வெளிநாட்டிலேருந்து வர நிகர காரணி வருவாயும் எடுத்துக்குவாங்க. அதுதான் இது 2 பேருக்கும் வித்தியாசம். டேஸ் டீல்ஸ் வித் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எம்பவர்மெண்ட் பார்த்தோம்னா சுயம் சிதா அப்படின்றது தான் பார்த்தோம்னா பெண்கள் சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்கள் வழியாக பெண்களின் அதிகார குவிப்பு மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான வழிகாட்டுகிறது. சுயம் சிதா. விச் பேங்க் ஹாஸ் லான்ச்ட் எம்-வைசா மொபைல் பேமெண்ட் சொல்யூஷன் இன் அக்டோபர் 2015? ஐசிஐசிஐ. எம்-வைசா கைபேசி கட்டணம் செலுத்தும் முறையை அக்டோபர் 2016 அறிமுகப்படுத்த வேண்டியது ஐசிஐசிஐ. பிசியோகிராட்ஸ் அப்படின்னாவே இயற்கைவாதம் அப்படின்னாலே ரூல் ஆஃப் நேச்சர், இயற்கையின் விதி தான். நம்ம பார்த்தோம். ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஆஃப் 11th 5-year plan என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுன்னு பார்த்தோம்னா டு ரெடியூஸ் த ட்ராப் அவுட் ரேட் இன் பிரைமரி ஸ்கூல் ஆர் எஜுகேஷன். அதாவது ப்ரைமரி ஸ்கூலில் தொடக்க கல்வியில் வந்து பாதியில் நிற்பாங்க இல்லையா, அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான், குறைக்கிறதுக்கு தான் 11th 5-year plan வந்து
ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருந்தது. விச் செக்டர் இஸ் நாட் இன்க்ளூட் இன் ஆக்குபேஷன் பார்த்தோம்னா பிரைவேட் செக்டர். தொழில்சார் வகை பிரிவை சாரார் துறை பார்த்தோம்னா தனியார் துறை. Under the 13th Finance Commission, the highest fund transfer was made to which state பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். 13வது நிதிக்குழுவின் கீழ் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு எந்த மாநிலத்தில் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து கொடுத்தாங்க 13th Finance Commissionல. Which program was started with the objective of reducing scarcity in rural areas by the construction of civil works of permanent nature, rural work program. அதை எந்த திட்டம் நிலையான கட்டுமான பணிகளை உருவாக்குவதன் மூலம் கிராமப்புறங்களில் பற்றாக்குறை குறைக்கும் முக்கிய ஊட்டப்படுதுன்னா ரூரல் ஒர்க்ஸ் ப்ரோக்ராம். அந்த இதுதான் பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றி வந்து மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் இது போடுறாதீங்க, ரூரல் ஒர்க் ப்ரோக்ராம் பர்மனன்ட் நேச்சர் அப்படின்னு இதுதான். ஹூ அட்வொகேட் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு வரியை அறிமுகப்படுத்தியிருப்பதுனா என் கால்டர், அவர் தான் வந்து செலவு வரி டேக்ஸ் ஆன் எக்ஸ்பெண்டிச்சரை அறிமுகப்படுத்தியவர். நான் இன்டர்வென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் த பாலிசிஸ் கால் லைசஸ் ஃபேர் பாலிசி, அதாவது உற்பத்தி நடவடிக்கையில் அரசு பங்கு கொள்ளாமல் இருக்கும் கொள்கை வந்து தலையிடா கொள்கைன்றாங்க. விச் சிட்டி இஸ் நாட் இன்க்ளூட் இந்த பில்டிங் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டிஸ் சைன்டு பை உஸ்தாத் பார்த்தோம்னா அல்மோரா. உஸ்தாத் கையெழுத்திட்ட ஸ்மார்ட் நகர் கட்டுதலில் வந்து பார்த்தோம்னா இல்லாத நகரம் அல்மோரா. இது விசாகப்பட்டினம், அஜ்மல், அஹமத் எல்லாமே இருக்கு. விச் செக்டர் த ஹையஸ்ட் அலோகேஷன் இன் 12th 5-year plan சோசியல். 12வது 5ஆண்டு திட்டத்தில் வந்து பார்த்தோம்னா சமூகத்துறைக்கு தான் அதிக தொகை வந்து ஒதுக்குச்சு. இந்தியா ஜாயின்ஸ் த பிக் 5 ரிசர்விங் த ICBM பிக் 5 இன்க்ளூட்ஸ் த US, ரஷ்யா, சைனா. அதுக்கடுத்து வேறுனா ஃப்ரான்ஸ் அண்ட் UK. ICBM-ஐ தக்க வைத்து கொண்டு இந்தியா பெரும் 5 என்பதோடு இணைகிறது. அந்த பெரும் 5ல் என்னென்ன கண்ட்ரி இருக்குன்னா US, ரஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸ், UK. வேர் வாஸ் த 18th SAARC சமிட் எல்டு, அதாவது 18வது SAARC உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு பார்த்தோம்னா நேபாள். சர்தார் சரோவர் நர்மதா நிகம் ப்ராஜெக்ட் டு கிரியேட் சோலார் எனர்ஜி ஃப்ரம் த சோலார் பேனல்ஸ் அலாங் த ரிவர் கேனல் ஆஃப் நர்மதா. ஸோ தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி யோஜனா டு ப்ரொவைட் அக்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டு ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. அதாவது சர்தார் சரோவர் நர்மதா நிகம் திட்டம் பார்த்தோம்னா நர்மதை ஆற்றின் கால்வாயில் மேற்பரப்பில் சூரிய பலகைகளை அமைத்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டமாகன்றது கரெக்டு. அதேமாதிரி தீன்தயாள் உபாத்யாயா கிராம ஜோதி யோஜனா நாட்டில் உள்ள எல்லா ஊரக வீடுகளும் மின்சாரம் வழங்குவதற்கு போட்டது தான் வந்து தீன்தயாள். ஸோ தீன்தயாள் வந்தோம்னா இது எல்லா கிராமங்களில் எல்லாத்துக்குமே கரண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வருதுன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். உஜாலா திட்டம்னு சொல்லுவாங்க, அது வருதுன்னா பல்பு கொடுக்குற திட்டம். The scheduled banks are those which are entered in second schedule of RBI Act 1934. அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் எந்த அட்டவணையில் இடம்பெற்றது பார்த்தோம்னா 2ஆம் அட்டவணை RBI 1934 2ஆம் அட்டவணையில் தான் போட scheduled banks are those which are entered in. In the system of currency note, which system is followed in India? Minimum reserve system, அதாவது குறைந்தபட்ச காப்பு முறை அப்படின்றது தான் பணநோட்டு வழங்கல் இந்தியாவில் வந்து பின்பற்றப்பட்ட ஒரு முறை பார்த்தோம்னா குறைந்தபட்ச காப்பு முறை மினிமம் ரிசர்வ் சிஸ்டம். Which state launches E-Raksha Center? குஜராத். E-Raksha மையத்தை ஆரம்பிக்க போகிற மாநிலம் எது பார்த்தோம்னா குஜராத். Which two countries recently restored their ties after 50 years by United States of Cuba? அண்மையில் எந்த இரு நாடுகள் 50 ஆண்டுகள் கழித்து தங்களின் தொடர்பை மீண்டும் ஏற்படுத்தியுள்ள அமெரிக்கா, கியூபா. 13th NATO Secretary General Mr. Jens Stoltenberg belongs to Norway. நேட்டோவின் 13வது செக்ரட்டரி ஜெனரல் திரு ஜென்னஸ் ஸ்டால்டன்பர்க் எந்த நாட்டை சேர்ந்தவர் பார்த்தோம்னா நார்வே. Which market is an ideal form of organization which by providing easy liquidity encourages the public to invest and this brings out latent surplus in the economy. பொருளாதாரத்தில் எந்த சந்தை எளிதாக நீர்மையை ஊக்குவித்து பொதுமக்களை முதலீடு செய்ய தூண்டி மறைந்துள்ள உபரியை வெளியே கொணர்கின்றது பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட். Who was the chairman of first finance commission? KC நியோகி தான் finance commission first chairman. முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் பார்த்தோம்னா KC நியோகி. The term PMAY relates to housing. PM பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நினைக்கிறேன் என்ற சொல் எதை குறிக்கிறது பார்த்தோம்னா வீடு உருவாக்குது. ஸோ இது வந்து வைர வர்த்தகம் ஃபியூச்சரி ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பாக கிடையாது, அது கரெக்டாக பண்ணிடலாம், அது தெரிஞ்சிருந்தா. விச் எனர்ஜிஸ் ஆர் சப்போஸ் டு பி ஃப்ரீ அண்ட் கமாண்ட் நோ ப்ரைஸ்? நான் கமர்ஷியல் எனர்ஜி வணிகம் இல்லாத எரிசக்தி தான் இலவசமானது மற்றும் விலையாதிக்கம் இல்லாதது என்று கருதப்படுகிறது. பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் பார்த்தோம்னா 1995 லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவில். பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து திட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1995. வாட் இஸ் ஆயுஷ்? அதாவது ஹெல்த் கேர் சர்வீஸ் ஸ்கீம் என்ன கண்ட்ரி தான் ஆயுஷ். உடல் நலம் பேணும் நம் நாட்டின் ஒரு திட்டம் தான் ஆயுஷ். The country with which Pakistan has signed $1.7 billion deal to lay gas pipeline from Karachi to Lahore, Russia. பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து லாகூர் வரையிலான எரிவாயு குழாயை அமைக்க 1.7 பில்லியனுக்கான டாலர் $1.7 பில்லியன் ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடு எதுன்னு பார்த்தோம்னா ரஷ்யா.
Recently, the central government decided to implement GST in India. GST stand for Goods and Service Tax. அதாவது ஜிஎஸ்டியோட விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. பண்டங்கள் மற்றும் சேவைகள் வரி. Under whose chairmanship the RBI recently constituted a high-powered committee to study the urban cooperative banking. ஆர் காந்தி. அண்மையில் ரிசர்வ் வங்கி யாருடைய தலைமையின் கீழ் நகர்ப்புற கூட்டுறவு வங்கியை ஆராய ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்தது? ஆர் காந்தி. The term MIGA refers to மல்டிநேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. மிகா அப்படின்னா பன்னாட்டு முதலீட்டு உறுதி திட்ட முகமை. ஸோ எம் ஃபார் மல்டிநேஷனல், ஐ இன்வெஸ்ட்மெண்ட், ஜி கேரண்டி, ஏ ஏஜென்சி. Who of the following is the final authority to approve 5-year plan பார்த்தோம்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ அதாவது பிளான் பண்ணுறது பார்த்தோம்னா இதுதான் பிளானிங் கமிஷன் பண்ணி பிளான் பண்ணி கொடுத்துரும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கடைசியாக ஒரு அத்தாரிட்டி இருக்கும் இல்லையா, அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுதான் என்டிசி. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்லையும் கேட்பாங்க. When was the NDC Council செட்டப் பார்த்தோம்னா 6th August 1952. ரொம்ப முக்கியமானது. 6th August 1952 தான் NDC செட்டப். Which of them is caused as social overheads? இவற்றில் எது சமூக அவசியமானவைகள் என அழைப்பர்? ஹெல்த், ஹைஜீன் அண்ட் எஜுகேஷன். ஹெல்த் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு, அடுத்து ஹைஜீன் சுகாதாரம், அதுக்கடுத்து கல்வி. இது 3 ஃபஸ்ட்டு முக்கியம், அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. க்ரீன் ரெவல்யூஷன் இன்க்ரீஸ் த ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன், ரைஸ் அண்ட் மீட். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் எந்த உணவு உற்பத்தி பெருக்கம் ஏற்படுத்தும்னா ரைஸு, வீட், அதுக்கப்புறம் தான் மெய்ஸு அந்த மாதிரி வரும். ஸோ அது பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபிக்ஸ்டு இன் சப்ளை. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேபர் மொபைல், கேபிட்டல் ப்ரொடக்டிவ், ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா டேக்கிங் ரிஸ்க். அதான் நிலத்தோட இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழிப்பு நிலையானது. ஏன்னா அதே ஒரே இடத்துல தான் இருக்கும், அதனால் அதோட அழிப்பு நிலையானது. உழைப்பின் இயல்பு வந்து இடம்பெறும் கூடியது. அதாவது உழைப்போட வந்து இன்னைக்கு இங்கே நடக்கும், இன்னொரு இடத்துல நடக்கும். ஸோ அது மூவ் ஆகிட்டு தான் இருக்கும், அதனால தான் இடம்பெறக்கூடியது. மூலதனத்தின் இயல்பு பார்த்தோம்னா இடர்பாடுகளை ஏற்றல். நெக்ஸ்ட் பார்த்தா தொழிலமைப்பின் இயல்பு பார்த்தோம்னா ஆக்க முடியாது. மூலதனம் வந்து ஆக்க முடியாது. தொழிலமைப்பின் இயல்பு தான் இடர்பாடுகளை ஏற்றல். ரிஸ்க் எடுத்து தான் தொழிலமைப்பு வந்து எதுவுமே செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இண்டஸ்ட்ரி இஸ் கால் மதர் இண்டஸ்ட்ரி? அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தான் மதர் இண்டஸ்ட்ரி. தாய் தொழில்னாவே இரும்பு தொழில். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனா ரேஸ் எப்படி இன்புட் அண்ட் அவுட்புட், அதாவது உள்ளீடு வெளியீட்டுக்கான உள்ள விகிதம் தான் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், வேளாண்மை உற்பத்தி. பாவர்ட்டி ஹாஸ் பின் டிஃபைன்ட் அஸ் லேக் ஆஃப் அடிக்வேட் இன்கம். போதுமான வருமானமின்மையை தான் ஏழ்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோஹான்ஸ்பர்க் 2002 யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பேணத்தக்க மேம்பாடு அப்படின்றது தான் ஐக்கிய நாடுகளில் மாநாடு 2002 ஜோஹான்பர்க்ஸில் நடந்தது. அதோட நோக்கம் தான் பேணத்தக்க மேம்பாடு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? அட்டாமிக் எனர்ஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இஸ் லொகேட்டட் பாம்பே. Indian Standard Institute ISI is located in New Delhi. Central Leather Research Institute is located Chennai. Central Truck Research Institute located in Bangalore. ஸோ டி தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அணு ஆற்றல் ஆராய்ச்சி மும்பையில் இருக்குது. இந்திய தர நிலையம் வந்து புதுடெல்லியிலையும், மத்திய தோல் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் இருக்குது. குளோபலைசேஷன் மெயின்லி சிக்னிஃபைஸ் எக்கனாமிக் இன்டகிரேஷன், அதாவது உலகமயமாக்கப்படல் அப்படின்றது வந்து பொருளாதாரம் வந்து ஒருங்கிணைக்கிறது தான் உலகமயமாக்கப்படல் அப்படின்வாங்க. ஸோ அரசியலுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, சமூகத்துக்கும் அவங்க சம்மந்தம் கிடையாது, பார்த்துக்கணும். ஸோ இந்தியாவோட 14th ஃபினான்ஸ் கமிஷன் யார்? YV ரெட்டி. இங்கே பார்த்தோம் இந்தியாவின் 14வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா YV ரெட்டி. க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா யூஸிங் ஆஃப் அதாவது வீரிய வித்துக்கள், ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸை யூஸ் பண்ணுறது, கெமிக்கல் ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் மிஷினரிஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது தான் பார்த்தா க்ரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சினாங்க ஃபர்ஸ்ட். அப்படி தான் அதனால தான் வந்து சாயிலோட வளமை எல்லாமே குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்துக்கு மறுபடியும் மாறுவாங்க. ஐடென்டிஃபை த நான்வெஜ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரம் த ஃபாலோயிங் பார்த்தா இந்தியா ஆவாஸ் யோஜனா. அதை கீழ்கண்டது கூலியில்லா வேலை வாய்ப்பு திட்டத்தினை அடையாளம் கிடையாதுன்னு பார்த்தோன்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா தான் கூலியில்லா வேலை வாய்ப்பு திட்டம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் ஃபீல்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பார்த்தோம்னா செஸ்இண்டோர் தான். இது இந்தியாவின் முதல் பசுமை நில சிறப்பு பொருளாதார மண்டலம் செஸ்இண்டோர். வென் வாஸ் த நேஷனல் யூத் பாலிசி NYP இன்ட்ரோடியூஸ் பண்ணால் 2014. எப்பொழுது தேசிய இளைஞர் கொள்கை வெளியிடப்பட்டது? 2014. Who is the chairperson of Governing Council of International Fund for Agriculture Development? தினேஷ் சர்மா. வேளாண் முன்னேற்றத்துக்கான பன்னாட்டு நிதியின் ஆட்சிக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா தினேஷ் சர்மா. IAEAவோட அப்ரிவேஷன் கேட்குறாங்க, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ தமிழில் அதை கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் அதை கொடுத்துருவாங்க. Which one of the following tax was given a constitutional status in through 88th Amendment Act 2003? அதாவது பின்வரில் எந்த வரி வந்து 88வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2003 மூலம் அரசியலமைப்பு அந்தஸ்தை பெற்றதுன்னா சர்வீஸ் டேக்ஸ், சேவை வரி தான் வந்து அந்த அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து பெற்றுச்சு அப்படின்றாங்க. What is the percentage of FDI allowed in pharma industry in India?
இந்தியாவில் மருந்து கம்பெனிக்கு எவ்வளோ சதவீதம் அந்நிய நேரடி முதலீடு 100% இருக்குது. விச் ஒன் இஸ் கால் ஃபோர்த் செக்டர்? இன்ஃபர்மேஷன் செக்டர். அதாவது ஃபர்ஸ்ட் அக்ரி, நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சர்வீஸில் இன்ஃபர்மேஷன். அண்ட் ஹூஸ், அதாவது தகவல் துறை தான் 4வது துறை. அண்ட் ஹூஸ் ரெக்கமெண்டேஷன் ரூரல் கிரெடிட் ஆஃப் ஆர்பிஐ வாஸ் ஹேண்ட் ஓவர் டு நபார்ட். கிராஃபிக் கார்டு பரிந்துரையின் அடிப்படையில் தான் ரிசர்வ் வங்கியின் ஊரக கடன்கள் அனைத்தும் நபார்டு வங்கிக்கு மாற்றப்பட்டது. ஓகே. பார்கோட் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் யூசிங் திக் அண்ட் தின் லைன். ஸோ அந்த பட்டை குறியீடுகள் தகவல்களை சேமித்திட பயன்படுத்தும் நெருக்கமாக மற்றும் நெருக்கமற்ற கூறுகள். ஸோ அந்த லைன் இப்படி சின்னதாக பெருசாக கொஞ்சம் தூரம் கொஞ்சம் கிட்ட அந்த மாதிரி பொருள் நல்லா இருப்பாங்க, அதுதான் பார்கோட் சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை வச்சு தான் பார்கோட் இன்ஃபர்மேஷனை சேர்த்து வைக்குது அப்படின்றாங்க. விச் கண்ட்ரி ஹாஸ் நவ் எமர்ஜ் அஸ் லார்ஜஸ்ட் சுகர் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். உலகில் தற்போது அதிக சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடாக எது தோன்றியிருக்குதுன்னா இந்தியா. Okay, it was mentioned under which plan the basic goal is rapid increase in the standard of living of people, and again emphasis is placed on the common man weaker section and the less privileged. பார்த்தோம்னா fourth வகையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை அதிகமாக உயர்த்துவது தான் அடிப்படை நோக்கம். மற்றும் மேலும் இவை சாதாரண பொதுமக்கள், பலவீனமான வகுப்பினர் மற்றும் முன்னுரிமை அளிக்கப்படாத மக்களுக்கான என்று வலியுறுத்தது எந்த திட்டம் பார்த்தோம்னா 4வது 5ஆண்டு திட்டத்தில் தான் இதை வலியுறுத்திருக்காங்க. The first 3 plans talked of setting up of socialist pattern of சொசைட்டி. அதாவது முதல் 3 5ஆண்டு திட்டங்களில் எவற்றின் ஒன்றை நிறுவுவது பற்றி பேசப்படணும் பார்த்தோம்னா சமதர்ம சமுதாயத்தை நிறுவுவது, சோசியலிஸ்ட் பேட்டர்ன். நேரு, ஸோ நேரு ஒரு சோசியலிஸ்ட், ஸோ மேக்ஸிமம் சோசியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாரு. மிக்சட் எக்கனாமி இதெல்லாம் அவர் அப்போ ஏற்றுக்க மாட்டார். இந்திரா காந்திலாம் வந்ததுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் அது நடைமுறைக்கே வரும். ஸோ அதாவது அவருக்கு போது இருக்கும் ரொம்ப ஒரு வளர்ச்சி இருந்தது அந்த இந்திரா காந்தி இந்த டைம் தான். எர்கோனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு டு கிரியேட் சேஃப்டி, கம்ஃபர்ட் அண்ட் ஈஸ் ஆஃப் யூஸ் ஃபார் பீப்புள் ஹூ யூஸ் மிஷின். அதாவது இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய மக்களின் பாதுகாப்பு, வசதி மற்றும் எளிதாக பயன்படுத்தும் விதத்தை பற்றி படிப்பு தான் எர்கோனாமிக்ஸ் அப்படின்றாங்க. அதாவது தொழிற்சூழலியல் அப்படின்றாங்க. வென் வாஸ் த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஸ்டார்ட்? May 9, 2015. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் எப்போ துவங்கப்பட்டுள்ளது? May 9, 2015. அதாவது பீமா யோஜனா May 9, 2015. The term ஹிருதாய் ரிலேட்ஸ் டு அர்பன் டெவலப்மெண்ட். ஹிருதாய் அப்படின்னா நகர மேம்பாடு. Inflation is caused by increase in money supply. So money supply increase ஆச்சுன்னா inflation, அதே decrease ஆச்சுன்னா deflation. பணவீக்கம் அதிகரிய காரணம் பார்த்தோம்னா பண அளிப்பு தான். Which one of the following is the பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா ஸ்கீம்? ரோட் கனெக்டிவிட்டி. பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனான்றது பார்த்தோம்னா கிராம சதக் யோஜனாவின் கீழ் வரும் திட்டம் எதுன்னு பார்த்தோம்னா சாலை இணைப்பு. PM சடக் அப்படின்னாவே சாலை. As per the ranking of WTO for the year 2013, the position of India as the largest exporter and as the largest importer of messenger trade in the world respectively as 19th and 12th. அதாவது உலக வர்த்தக மையம் பார்த்தோம்னா WTO 2013 ஆண்டிற்கு ஏற்றபடி தரவரிசை மதிப்பீட்டின்படி உலக வணிக சரக்கு வர்த்தகத்தில் இந்தியா பெருமளவிலான ஏற்றுமதியில் பார்த்தோம்னா 19வது இடத்துலையும், இறக்குமதியில் பார்த்தோம்னா 12வது இடத்துலையும் இருக்குதான். ஏற்றுமதியில் 19, இறக்குமதியில் 12வது. ஸ்வதார் கிரேக் ஸ்கீம் எங்கே இருக்குது? ஹரியானா. மிஷன் அப்பாஸ் பார்த்தோம்னா ஒடிசா. ஆப்ரேஷன் வத்சல்யா பார்த்தோம்னா கேரளா. ஏபிஜே அப்துல் கலாம் அம்ருத் யோஜனா பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. ஸ்வதார் கிரேக் ஸ்கீம் ஹரியானா, மிஷன் அப்பாஸ் ஒடிஷா, ஆப்ரேஷன் வத்சல்யா கேரளா, ஏபிஜே அப்துல் கலாம் அம்ருத் யோஜனா மகாராஷ்டிரா. ஸ்வதார் கேரோ திட்டம் ஹரியானா, மிஷன் அப்பாஸ் ஒடிசா, ஆப்ரேஷன் வத்சல்யா கேரளா, ஏபிஜே அப்துல் கலாம் அம்ருத் யோஜனா மகாராஷ்டிரா. Vajpayee paid a visit to China as a foreign minister in February 1979. So, எது கரெக்ட்னு கேட்குறாங்க. This was the first visit by Indian foreign minister Vajpayee after the 1962 war. During Vajpayee's visit to China, the Chinese attacked neighboring Vietnam. Vajpayee cut short his visit and returned home protesting against the China attacking on a fellow non-aligned country. எல்லாமே கரெக்ட்ன்றாரு. அதாவது வாஜ்பாய் பார்த்தோம்னா ஃபாரின் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிப்ரவரி, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது வாஜ்பாய் சீனாவுக்கு போகிறாரு. ஸோ 1962 ஆண்டு 9ல் பார்த்தோன்னா இண்டோ சைனா வார் நடக்கும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் போகிறாரு. வாஜ்பாய் சீனாவுக்கு போகும்போது வியட்நாம் மேலே போர் தொடுத்திருக்கும் சீனா. அதனால் என்ன பண்ணுவார்னா ஒரு அணிசேரா இயக்க நாட்டை சீனா தாக்கியது ஒரு எதிர்ப்பு தெரிவித்து மறுபடியும் ஊருக்கே வந்துடுவார். இது எல்லாமே கரெக்டு. நெக்ஸ்ட் முசிறி ட்ரெடிஷ்னல் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் சென்ட்ரேஷன் மிஸ்டேட் கேரளா. முசிறி பாரம்பரிய பாதுகாப்பு திட்டம் பார்த்தோன்னா கேரளா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச் ரீசென்ட்லி டெவலப் ரோட் மேப் ஃபார் ரிசர்ச் டு சால்வ் மேஜர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சேலஞ்சஸ் வித் ரெலவன்ஸ் டு இந்தியா பார்த்தோன்னா இம்ப்ரிண்ட் இந்தியா.
பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப சவால்களை தீர்ப்பதற்கான ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக எந்த திட்டம் சமீபத்தில் இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ளது? இம்ப்ரிண்ட் இந்தியா. நெக்ஸ்ட் த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா வந்து பார்த்தோம்னா ப்ரொமோட்டிங் பேங்க் ஃபினான்சிங் ஃபார் என்டர்பிரினர்ஸும் நம்ம நிறையா ஆடில் கூட பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை துவங்க இந்தியா எழுந்து இந்தியா இதுனா இதனை தொடர்புனா தொழில் முனைவோருக்கு என்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வங்கி கடன் அளிப்பதை ஊக்குவித்தல் பற்றி. ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸோட செகண்ட் பார்ட் வந்து முடிஞ்சாச்சு. அடுத்த தேர்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன்.